After 2014, we received the Chennai port. We revived that Chennai port, Madura-Vayal elevated corridor. We created India's first mega port cluster by integrating Kamarajar and Chennai port. Capacity at Kamarajar port nearly tripled. In the last 12 years, 74 projects worth almost 12,000 crore rupees were completed. These created thousands of jobs and new economic opportunities for Tamil Nadu. These people who speak about Tamil Nadu's rights did nothing when they were in power at the center. காங்கிரசும் திமுகவும் 2014ஆம் ஆண்டுக்கு முன்னால் கூட்டாட்சி நடத்திய போது இவர்கள் ஆழ்ந்த உறக்கத்திலே இருந்தார்கள். மதுரவாயல் இடைவழி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தூத்துக்குடி கப்பல் சரக்கு இடைவழி மாற்று திட்டம் திட்டமாக மட்டுமே இருந்தது. 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு நாங்கள்தான் சென்னை துறைமுகம் மதுரவாயல் உயர்த்தப்பட்ட இடைவழியை புதுப்பித்தோம். நேற்று மதுரை வந்த மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் மதுரவாயல் துறைமுக மேம்பால பணிகள் தாமதம் குறித்து குற்றச்சாட்டி அதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அவர் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய அதிமுக தான் இந்த திட்டம் வரக்கூடாதுன்னு ஏற்கனவே தடை வாங்கினாங்க, வடக்குல வாதாடினாங்க. இந்த பணிகள் நாங்கள் இந்த ஒன்றிய அரசு கிட்ட சொல்லி இப்பதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. திமுக ஆட்சி என்றால் வளர்ச்சி, வளர்ச்சி என்றால் திமுக ஆட்சி. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் பிரதமர் மோடி அவர்களுக்கு சொல்ல சாதனைகள் இல்லாத காரணத்தால் தான் தேர்தல் நேரத்தில் பொய்யை அவிழ்த்து விட்டு இருக்கிறார்.